அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பிசிஓஎஸ் சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பேசக்கூடியது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு மருத்துவம் பற்றி தான். அதாவது இஞ்சி சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அருட்பிரசாதம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ சர்க்கரையினுடைய அளவையும் சரி, சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளையும் தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது இஞ்சி. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய முயற்சிகளை நம்ம மேற்கொள்கிறோம் தானே. ஆனால் அன்றாடம் நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய இந்த இஞ்சியே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் பக்க விளைவுகளை தடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு சுரப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த இன்சுலின் முழுமையாக உடலில் கிரகிக்கப்படணும், அப்போதான் சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வரும். ஸோ அப்சார்ப்ஷன் ஆஃப் இன்சுலின், அந்த இன்சுலின் அப்சார்பிங் நேச்சரை, அந்த இன்சுலின் சிக்னலிங் பாத்வே அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய தன்மை இஞ்சிக்கு இருக்குது. இதனால் சர்க்கரையோடைய அளவு வேகமாக கட்டுப்பாட்டுக்கு வரும். அடுத்து ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, வெறும் வயிற்றில் சர்க்கரையோடைய அளவு குறைய மாட்டேங்குது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கவலையாக இருக்குது. அந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகரை குறைக்கக்கூடிய தன்மை இஞ்சிக்கு இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் ஃபுட் சயின்சஸ் அண்ட் நியூட்ரிஷன் 2015 ஒரு ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வெறும் வயிற்றிலை குறைக்கக்கூடிய தன்மை இஞ்சிக்கு இருக்குது. அது எப்படி அதை உருவாக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ரத்தத்தில் சர்க்கரையை அதிகரிக்கக்கூடிய நொதிகள் இருக்கும் இல்லையா, அதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இஞ்சியில் இருக்கக்கூடிய நொதிகளுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆய்வு அறிக்கையாக இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா, இஞ்சிக்கு வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா சர்க்கரை நோயில் கண் நரம்புகளில் வீக்கம் வருது, கை கால் நரம்புகளில் வீக்கம் வருது, உடல் உள்ளுறுப்புகளில் வீக்கம் வருது. இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் பிரச்சனை தான் சர்க்கரையில் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளாகவே இருக்குது. ஏன்னா இஞ்சிக்கு இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை இருக்கிறதுனால, வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால, சர்க்கரை நோயினுடைய பக்க விளைவுகளை தடுக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. அது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஜனேற்ற தன்மையை தடுக்கக்கூடிய தன்மை, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் இஞ்சிக்கு இருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரையில் ஏற்படக்கூடிய மூளை சம்பந்தமான பிரச்சனையோ, இருதய சம்பந்தமான பிரச்சனையோ, கை கால் நரம்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனையோ, கண் நரம்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனையோ, இது எல்லாத்தையும் தடுத்து உடலினுடைய நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துறதுனால ஈஸியாக பக்க விளைவுகள்லேருந்து நம்மளால தப்பிச்சுக்க முடியும். அதே மாதிரி ரத்த கொதிப்பு, பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மையும் இஞ்சிக்கு இருக்கு. ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மையும் இஞ்சிக்கு இருக்கு. அப்போது ஹெச்டிஎலோடைய அளவை அதிகரித்து, எல்டிஎலோடைய அளவை குறைச்சி, ட்ரைக்ளிசரைட்ஸ்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவையும் குறைச்சி நம்ம இருதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுவதற்கு இந்த இஞ்சி பயன்படும். சர்க்கரை நோயில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை, மூளைக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டுருமோ, இருதயத்துக்கும் மூளைக்கும் போகக்கூடிய இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற பயம் நமக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிஎன்எஸ் சிவிஎஸ் காம்ப்ளிகேஷனை தடுக்கக்கூடிய தன்மையும் இஞ்சிக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உடல் எடையை குறைக்க முடியல, என்ன பண்ணாலும் மாத்திரை மருந்துகள் சாப்பிட்றதுனால உடல் எடை ஏறிக்கிட்டே போகுது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பிஎம்ஐயை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு இஞ்சி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். குறிப்பாக வயிறு, இடுப்பு, தொட பகுதியில் இருக்க எக்ஸசிவ் ஃபேட் டெப்போசிஷனை குறைக்கக்கூடிய தன்மை. ஏன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கணும்னா வெயிட் லாஸ் பண்ணணும், அதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கிறது இந்த இஞ்சியாக இருக்குது. இப்போ இத்துணை நன்மைகள் இருக்கக்கூடிய இஞ்சியை சர்க்கரை நோயாளிகள் எப்படி எடுத்துக்கலாம்? இஞ்சியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி, ரவுண்டாக குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக எலுமிச்சை சாறு பிழிஞ்சிட்டு, வெயிலில் நீங்கள் ஊறுகாய் பதப்படுத்துகிறோம் இல்லையா, அந்த மாதிரி பெரட்டி எடுத்து காய வச்சு ஒரு 4-5 நாள் அதை நல்லா காஞ்ச பிறகு வற்றல் மாதிரி எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு,
அதை டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல 2 வற்றல் வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் சர்க்கரை நோயாளிகளுடைய குடல் ஆரோக்கியம் மேம்படும், ஒவ்வொரு செல்லும் அதனோட வேலையை கரெக்டாக பண்ணுறதுக்கு வீக்கம் இல்லாமல் நடக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு 1/2 இன்ச் அளவு இஞ்சி எடுத்துக்கிட்டு கூட ஒரே ஒரு பெரிய நெல்லிக்காய் சேர்த்து ஒரு 10 கருவேப்பிலை சேர்த்து ஒரு அரைச்சி ஒரு ஜூஸ் மாதிரி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். டாக்டர் இது மாதிரி எடுத்தால் எனக்கு அல்சர் வந்துடுமா அப்படி வந்துடுமா? ஒன்றும் ஆகிடாது. இது கூட நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா அரைச்சிட்டிங்கன்னா வடிகட்டி எடுக்கலாம், இல்லைன்னா அப்படியும் குடிக்கிறது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. பட் ஏற்கனவே நீங்கள் சர்க்கரை நோய்க்காக நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இன்சுலின் ஊசி மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்க இந்த பானம் எடுக்கும்பொழுது சர்க்கரையோடைய அளவு குறைய ஆரம்பிச்சிரும். அதனால் கண்டிப்பாக அடிக்கடி நீங்கள் ரத்த பரிசோதனை பண்ணி உங்கள் மருந்துகளுடைய அளவை அதுக்கு தகுந்தாப்புல குறைச்சிக்கவும் முயற்சி பண்ணணும். ஸோ இந்த இஞ்சி, நெல்லி, அதே மாதிரி கருவேப்பிலை சேர்ந்த ஒரு பானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சர்க்கரையோடைய அளவை கட்டுப்படுத்தும். இதெல்லாம் எடுக்க நேரம் இல்லை, நாங்கள் வெளியே போகிறோம், அடிக்கடி வெளியே போயிட்டு வருவோங்கிறவங்க நான் சொன்ன அந்த இஞ்சி வற்றலை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல சும்மா 2 பீஸ் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் இத்துணை நன்மைகளும் சர்க்கரையோடைய அளவை குறைக்கிறது மட்டும் கிடையாது, ஃபாஸ்டிங் பிளட் சுகரை குறைக்கிறது மட்டும் கிடையாது, சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளையும் தடுக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த குறிப்பு சர்க்கரை நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.